திருமணமாகி ஆரம்ப நாட்களில் கன்சீவாக இருந்தாங்க. எனக்கு மறக்கவே முடியாது. அப்போ ராத்திரி ஒரு 2 மணின்னு ராத்திரி 2 மணி என்னை தட்டி எழுப்புறாங்க. எப்பா ஒரு நிமிஷம் எழும்புங்க. எழும்பி என்னம்மா எனக்கு உடனே புரோட்டா வேணும். எத்தனை மணி? 2 மணின்னு. தோத்தர் என்ன சரி எப்பல காலையில் வாங்கி தரமில்ல. ஏம்மா 11 கிலோமீட்டர் போனால் தான் ராத்திரி புரோட்டா வாங்க முடியும். விளையாட்டா கதை. 2 மணிக்கு மேலே. அப்போ நான் சொல்லேன், அம்மா வேணாம், இனி ஒன்று பண்ணுவோம், காலையில் உனக்கு என்ன வேணுமா வாங்கித்தார். நோ எனக்கு பசிக்கு இப்போ வேணும்னா. நான் வேற புருஷனாச்சா. அதுக்கு மேலே கல்யாணம் அன்னைக்கு நான் சொல்லேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பெருக்கி மட்டும் கோடிட்ட இடத்தை நிரப்புக இல்லையா. நம்ம வேற வாக்கு பண்ணிட்டோம்ல, செய்ய மாற்ற முடியுமானே? முடியாதுல்ல. சரி 2 மணிக்கு என்னெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. யோசிச்சுட்டு சரிம்மா நீ படுத்துக்க நான் வாரம்ட்டு ஒரு குளிர்காலம் பார்த்துக்கிடுங்கம்மா. குளிர்காலம் காலையிலே 2 மணிக்கு வண்டி எடுத்துட்டு பைக்கில் 11 கிலோமீட்டர் போயிருக்கேன் ஆலய மண்டபத்துக்கு. அங்கே ஒரு பிஸ்மின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் போய் 3 புரோட்டாயும் சால்னாவும் ஒரு பீப்பும் வாங்கிட்டு வாரேன். இவ தூங்கிட்டா. எப்போ எப்படி ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன். இவளை தட்டி எழுப்புறேன், எவ்வளோ எந்திரி கொண்டு பிரிட்ஜி மேலே வைங்க, நான் காலையில் சாப்பிடுறேன். எவ்வளோ இதுதானே நான் அப்போவே சொன்னேன். சொல்லுது உனக்கு என்னை பார்த்து ஒரு மாதிரி தெரியுதானே உனக்கு? லூஸ் வேலை மாதிரி தெரியுதுல்ல. அவளுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. உள்ளுங்கம்மா இதுதான் நேற்றுக்கு இரவில் 1 மணி நேரத்தில் விருப்பம் மாறிச்சு. பார்த்தீங்களா? 1 மணி நேரத்தில் விருப்பம் மாறிச்சு. அதான் நான் சொல்லவார் இல்லை. ஒரு 2 மணிக்கு உனக்கு தேவைப்பட்டது 3 மணிக்கு உனக்கு வேண்டான்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஐயா இந்த உலகத்தில் சில விருப்பங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த விருப்பங்களே இன்னைக்கு மறந்து போச்சு. ஆனால் ஜெபிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆராதிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மறக்க நினைச்சு கூட சில விருப்பங்கள் மறக்கவே இல்லை. பார்த்தீங்களா? மறக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த விருப்பத்தை உங்களால் மறக்க முடியல. ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வருது. செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வருது. நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம், அதெல்லாம் நம்ம முடியாது. சில நேரத்தில் அந்த விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். நம்மளால முடியவே செய்யாது பருத. நம்மளால அந்த அளவுக்கு ஆகவே முடியாது. நம்மளால அந்த அளவுக்கு வரவே முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால்